திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே ஊராட்சிகளை மாநகராட்சி நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சரவணன் நம்மோட இணைப்பில் காத்திருக்கிறார். சரவணன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. தமிழகத்தில் உள்ள பல்வேறு கிராம ஊராட்சிகளை மாநகராட்சி மற்றும் நகராட்சியுடன் இணைந்து தரம் உயர்த்த வேண்டும் என தமிழக அரசு முடிவு செய்தது. அதற்கான ஆணையும் வெளியிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே மாநகராட்சி மற்றும் நகராட்சியுடன் இணைப்பதற்கான எதிர்ப்பு தெரிவித்து ஊராட்சி கிராம மக்கள் அடுத்தடுத்து நடத்திய சாலை மறியலால் பரபரப்பு ஏற்பட்டது. இதன் தொடர்ச்சியாக லால்குடி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட அப்பாத்துறை, எசனை கோரை, புதுக்குடி, தாளக்குடி மற்றும் மாடாக்குடி உள்ளிட்ட ஊராட்சிகளை திருச்சி மாநகராட்சியுடன் கீழவாலாடி ஊராட்சியும் லால்குடி நகராட்சியுடன் இணைக்கப்பட உள்ளதாகவும், இந்நிலையில் அப்பாத்துறை ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்கள் மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பசுமாடுகளுடன் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதை அறிந்த சமயபுரம் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சமரசம் பேச்சுவார்த்தையும் ஈடுபட்டனர். அப்போது எங்கள் கிராமம் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்கும் பட்சத்தில் 100 நாள் வேலை திட்டம் கைவிடப்படும். மேலும் மாநகராட்சிக்கு மாதம் வீட்டு வரி கட்ட வேண்டும், குப்பை வரி கட்ட வேண்டும், காவேரி தண்ணீர் வேண்டும் என்றாலும் தனி குடிநீர் வரி கட்ட வேண்டும் என இதனை கிராம மக்கள் சமாளிப்பது என்பது இயலாது காரியமாகவும் இருக்கின்றன. மாறும் எனவே எங்கள் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்க வேண்டாம் என போலீசாரிடம் கூறிய தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த லால்குடி தாசில்தார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் உங்கள் கோரிக்கையை உயர் அதிகாரியிடம் கொண்டு செல்லப்படும், நிவர்த்தி செய்யப்படும் என உறுதியளித்தனர். தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டு வந்த பொதுமக்கள் இது போன்ற கீழவாடி ஊராட்சிக்கு உட்பட்ட கிராம மக்கள் லால்குடி நகராட்சியுடன் இணைப்பதற்கான எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். லால்குடி திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து நடைபெற்ற சாலை மறியலால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது, போக்குவரத்தும் பாதிப்பு ஏற்பட்டது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சரவணன்.